சின்ன திரையில் ரியாலிட்டி ஷோ அப்படின்னாலே ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடித்து போயிடும். அதில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கப்படுறது என்னென்னா, ஜீ தமிழில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கக்கூடிய சரிகமபா தான். இதில் இப்போ நிறைய போட்டியாளர்கள் கலந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் இப்போ சமீபத்தில் டிக்கெட் டு ஃபினாலே ஆரம்பமாயிருக்கு. அதில் டூயட் ரவுண்டில் சபேசன் அவர்கள் நல்லா பாடியிருக்காரு. அதில் ஜட்ஜாக கலந்துக்கிட்ட விஜய் பிரபாகரன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஸ்டார் ஒன்று கொடுத்துருக்கதான் ரொம்பவே எல்லோருக்குமே அவரை சேவ் பண்ணியிருக்காங்களோ, அவர் தான் இப்போ முதல்ல போக போகிறாரு டிக்கெட்டு ஃபினாலில் உள்ள அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அதற்கு முன்னாடி அவர் நடந்த ரவுண்ட்களில் சரியாக பாடலை அப்படின்ற மாதிரியாக ஜட்ஜஸ்கள் சில அவங்களுக்கு கரெக்ஷன் சொல்லிவிட்டு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அதனால் என்னடா சபேசன் அவர்களுக்கு இப்படி ஒரு நல்லா தானே பாடினார் அப்படின்னு எல்லோருடைய தரப்புலையுமே விவாதம் பண்ணப்பட்டுச்சு. இந்த சூழலில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, டூயட் ரவுண்டில் எஸ்பிபி சார் எப்படி பாடியிருப்பாரோ அதே போல் நீங்கள் பாடியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜுகளும் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீனிவாசன் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய கமெண்ட் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு எல்லோருமே சொல்லி வருவாங்க. இந்த சூழலில் அங்கே ஜட்ஜாக இருந்தவர் நேரவே மேடையில் போய் அவருக்கு ஸ்டாரை கொடுத்து அவருக்கு ஒரு சல்யூட்டும் அடிச்சிருக்காரு. அதுலேருந்தே சபேசன் அவர்கள் டிக்கெட் ஃபினாலில் டைரெக்டாக போக போகிறாரு அப்படின்ற பேச்சுகளும் சமூக வலைதளங்களில் வயலாக பறந்துட்டுருக்கு. இதில் சுஷாந்தினி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்வஸ்திகா அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. யார் இப்போது இதில் முன்னாடி போக போகிறாங்க, சேஃப்கார்டாக போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதுக்கிடையில் பவித்ரா, அதுக்கப்புறம் இனியா அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி சபேசன் அவர்கள் நிறையவே உள்ளே ஃபஸ்ட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டுருக்காங்க. எல்லோருமே அவருடைய ரசிகர்கள் அதை தான் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. இந்த சூழலில் இப்போ ஜட்ஜே நேராக போய் அவருக்கு இந்த ஸ்டார் கொடுத்ததும் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே, முக்கியமாக சபேசன் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்த மாதிரியாக தான் இருக்குது. இப்போ இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.